ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக நினச்ச மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு நீர் தோசை. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு இந்த தோசைக்கு 3 பொருள் தான் தேவை. நான் செய்யும்போது காட்டுறேன். இப்போது ஒரு பவுலில் 2 கப்பு அரிசி எடுத்து, பச்சரிசி எடுத்து தண்ணியில் ஊறப்பட்டு வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு அரை மூடி வச்சுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப. எல்லாம் ஊறிடுச்சு, 2 மணி நேரத்தில் ஊறிடுச்சு. தேங்காய், உப்பு, அரிசி எல்லாத்தையும் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி, மாவில் தாராளமாக நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சி கரண்டையில் மூண்டு பாருங்கள். சொல்ல மறந்துட்டேன், மாவு புளிக்க வேண்டாம். புளிக்காமல் நீங்கள் உடனே ஊற்றலாம். இப்போது நான் ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றுங்க. நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது, சுருண்டு வந்துடும். இப்படியே ஊற்றுங்க, சரியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எண்ணெயே போட தேவையில்லை. தோசையை ஊற்றி ஒரு மூடியை போட்டு மூடுங்க. அடுத்து நான் எடுக்கிற மாதிரியே நீங்கள் எடுங்க. தோசையை திருப்பி போட வேணாம். நான் எடுத்து மூடி கொடுக்குற மாதிரியே நீங்கள் எடுத்து சுட சுட சாப்பிட்டீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நீங்கள் வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டீங்க, திடீர்னு தோசை வேணும் போல் இருந்தது, நைட்டுக்கு எதாவது வேணும்னா டக்குன்னு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினா கூட போகிறோம். பச்சரிசி சீக்கிரம் ஊறிடும். நீங்கள் தேங்காய் திருவி போட்டு அரிசி போட்டு நல்லா அரைச்சி ஒரு 10 நிமிஷத்தில் தோசை ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த தோசையை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.